வாய்ஸ் கேக்குதுல்ல எல்லாருக்கும்? ஆடிபிளா ஓகே. ஜாயிண்ட் வெஞ்சருக்கும் மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சருக்கும் என்ன டிஃபரன்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் யார் சி நல்லா பார்த்துக்கோங்க. மெமராண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்றது எப்படி வரும்னா, சி ஒவ்வொரு கோவெஞ்சரரும் ஜாயிண்ட் வெஞ்சர் டிரான்சாக்ஷன்ஸ் இம்பேக்டிங் ஹிம், ஓகேவா, வித் த ஹெல்ப் ஆஃப் அ பர்சனல் அக்கௌண்ட் இப்படி சொல்லுவாங்க. எப்படின்னா ஜாயிண்ட் வெஞ்சர் வித் நேம் ஆஃப் த அதர் கோவெஞ்சர் அக்கௌண்ட். ஷிவானி இருக்காங்கன்னா ஷிவானி எப்படி எழுதுவாங்க? ஜாயிண்ட் வெஞ்சர் வித் ஸ்ரீசரண் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதுவாங்க. அப்போ அதுல என்ன ஆகும்? இப்போ ஷிவானியோட புக்ஸ்ல ஸ்ரீசரண் என்னெல்லாம் பர்ச்சேசஸ் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காருன்றது மட்டும் டெபிட் ஆகும். ஓகேவா? ஸோ கோவெஞ்சரர் என்ன பண்ணுவாருன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் டிரான்சாக்ஷன்ஸ் ஓட பீரியாடிக் ஸ்டேட்மெண்ட்டை அதர் கோவெஞ்சரருக்கு கொடுப்பார். அண்ட் ஆன் receipt of aforesaid statement, each co-venturer prepares memorandum joint venture account in order to ascertain the profit or loss on joint venture transaction. ஓகேவா? இந்த it's not a part and parcel of double entry system. The memorandum is prefixed. ஓகேவா? ஓ, ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாரத் அண்ட் சுஜித். வஷிதா படிக்கிறீங்களா கண்ணா நீங்க? ஸ்டேஷன் 60. எக்ஸ்பென்சஸ் அது you are required to show joint venture with Sujit account in the books of Bharat, joint venture with Bharat account in the books of Sujit, memorandum joint venture account. ஓகேவா? இப்போ ஒரு பென்சில் கையில் எடுத்துக்கோங்க. இங்க ரொம்ப நீங்க கரெக்டா நோட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிடுறேங்கண்ணா. அந்த நேம் இப்ப பாரத் மட்டும் எடுத்துக்கோங்க. பாரத்தோட எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் ஷிவானி இந்த சம்ல? பாரத் என்ன பண்றாரு? அவர் என்னெல்லாம் பண்றாரு பாரத் மட்டும்? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அதே மாதிரி மேல வந்து பாரத் வந்து 2000 cabinets at the rate of for cash and sent 1500 of these to Sujit for sales. Purchase 2000 cabinet பண்றாங்க கண்ணா. எவ்வளோ சேல் பண்றாங்க? 1500க்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட சேல் ப்ரொசீட்ஸ் பண்றாங்க. கரெக்டா? சென்ட் 1500. இந்த இதை மட்டும் ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒரு பென்சில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் வித் சுஜித் அக்கவுண்ட் in the books of பாரத். பாரத் புக்ஸ்ல ஜாயிண்ட் வெஞ்சர் வித் சுஜித் அக்கவுண்ட். நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. பாரத்தோட புக்ல நம்ம என்னென்ன எழுதுறோம்? சுஜித் அக்கவுண்டோட நம்ம ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு அக்கவுண்ட் நம்ம ரெடி பண்ணோம்.
அதுல பாரத் முதல்ல என்ன பண்ணாரு, பர்ச்சேஸ் பண்ணாரா, அது அவருக்கு எக்ஸ்பென்ஸா. ஸோ 2000 இன்ட்டு 1250 25 lakhs. அப்புறம் பாரத் என்ன இன்கர் பண்ணாரு எக்ஸ்பென்சஸ், ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் 12,000. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இன்கர் பண்ணாரு, 5,000. இப்போ இந்த கேஷ் ப்ரொசீட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பாரத் வந்து இது பண்ணாரு, 1500 ஆஃப் தீஸ் செல் பண்ணாரு. Bharat purchased 2000 and sent 1500 of these to say the all the cabinets were sold by April 30, 2021 by both and proceeds collected. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் ஷேர் கொடுத்துருக்காங்க. 2000 cabinets at the rate of rupees 1250 வந்து செல் பண்ணியிருக்காங்க. 2,50,000. உங்க புக்ல எப்படி இருக்கா, இங்க 6,50,000 இருக்கா, 19,50,000 இருக்கா? சிக்ஸ் லேக்ஸ் 50 தான் இருக்குல்ல. Sent 1,500. Sujit, the selling price of each was 1,300. ஓகே, ஸோ பாரத் வந்து 2000 கேபினெட் வாங்குறாரு, பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதில் வந்து சுஜித்துக்கு அமுச்சு விட்டுறாரு 1,500 நீ விற்று கொடு அப்படின்றாரு. அதனால் ஒரு இதோட விலை 1,500 இன்ட்டு 1,300, 19,50,000. அண்ட் டோட்டலாக 2,000 இன்ட்டு 1,250 வந்து 25 lakhs. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 5,50,000. எங்கே தப்பாக பண்ணுறேனே, 19,50,000. சாரி 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 சாரி, 1500ல் சாரி 1500ல் ரிமைனிங் 500, 2000ல் 1500 போச்சுன்னா ரிமைனிங் 500 சுஜித்தே வித்துறாரு, பாரத்தை வித்துறாரு இன்ட்டு 1,300, 6,50,000. அதான் இந்த 6 lakhs. அதாவது சுஜித் டைரக்டா அவரே பார்த்து விற்கிறது வந்து இந்த 500 கேபினெட்டு, சுஜித் கிட்ட கொடுத்து வித்துருன்னு சொல்லிடுறது வந்து இந்த வந்து 1500 கேபினெட். ஸோ இது ரெண்டுமே சேல்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்க இந்த ஆமா 2000 சென்ட் டு சுஜித், ஸோ 500 வந்து இவரே இவரே விற்கிறாரு, பரத்தே வித்துடுறாரு. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, Ventura recorded his books only those transactions concluded by them. Final profit and loss வந்து ascertained through memorandum joint ventureன்னு சொல்றாங்க.
ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர் பார்த்துக்கோங்க. டூ பர்ச்சேசஸ் இந்த 25 லேக்ஸோடது எக்ஸ்பென்சஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து போடணும். ஃப்ரைட் இன்சூரன்ஸு, செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, கிளியரிங் சார்ஜஸ், செல்லிங் அப்போ 12,000, ஒரு 5,000 17,000, 1000 ப்ளஸ் 12,000 13,000. சேல்ஸ் மொத்தமாக எவ்வளோ பண்ணுறாங்க? 19,50,000 டேரெக்டாக இவர் பண்ணுறாரு, சுஜித் ஷிஃப்ட் பண்ணுறாரு. பரத் வந்து 6,50,000 பண்ணுறாரு. மொத்தமாக வருதா? இதில் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, 70,000 இவங்க என்ன சொல்கிறாங்க சம்ல ஈக்குவல் ஷேர் இன் ப்ராஃபிட். ஸோ 70,000 ஈக்குவல் ஷேர் இன் ப்ராஃபிட்ஸ்னா என்ன? 70,000 into 1/2 35,000 35,000 70,000 35,000. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் வித் சுஜித் அக்கௌண்ட், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 35,000 சுஜித் அக்கௌண்ட்டில் காமிச்சிருவோம். ஜாயிண்ட் வெஞ்சர் வித் பாரத் அக்கௌண்ட்டில் டு பிஎன்எல் வந்து 35,000 இங்கே காமிச்சிருவோம். இந்த ரிமைனிங் அமௌண்ட் வருதுல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா இது கவனிங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பை கேஷ் வந்ததுன்னா என்னவா இருக்கும்? ஸ்ரீச்சரா நீங்க சொல்லுங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் வந்து பரத்துக்கு பே பண்றதா இல்ல பரத் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு பே பண்ணமா? ஐயோ அப்படியா, எல்லாருக்குமே கேட்கலையா? வஷிதா, சிவானிக்ல கேக்குது. ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இதுல இருந்து கேட்கல ஸ்ரீச்சரன். அப்படியா? ஒரே நிமிஷம். எந்த ஸ்டேஜ்ல இருந்து கட் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுல இருந்து எடுப்பேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்த பாயிண்ட்ல இருந்து கட் ஆச்சு திருப்பி எடுக்கிறதுக்காக கேக்குறேன். இப்பவும் கட் ஆயிடுச்சா? இப்ப பாருங்க, நான் திருப்பி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பீட் யுவர் பரத்தா இருக்கட்டும், பீட் யுவர் சுஜிதா இருக்கட்டும், எல்லாரோட எக்ஸ்பென்ஸையும் டெபிட் பண்ணணும். ரெண்டு பேருடைய சேல்ஸையும் கிரெடிட் பண்ணிட்டு லாபம் வரும். ஓகேவா? மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர் போத் ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கணும், போத் ஆஃப் யுவர் இன்கம் சேல்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டு லாபத்தை 1:1 ரேஷியோவில் பிரிக்கிறோம். இது கேட்குறதா ஸ்ரீச்சரன்? ம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரிப்பேர் மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் கிளப்டு அண்ட் ஃபைண்ட் அவுட் இண்டிவிஜுவல் ப்ராஃபிட்ஸ். அப்புறம் என்னன்னா, ஜாயிண்ட் வெஞ்சர் டு பரத் அக்கௌண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர் டு சுஜித் அக்கௌண்ட். வஷிதா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. வஷிதா, நான் கேட்குற கொஷினை, இந்த வர ப்ராஃபிட்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்ணிடணும்? ஜாயிண்ட் வெஞ்சர் வித் சுஜித் அக்கௌண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் 35,000, ஜாயிண்ட் வெஞ்சர் வித் பரத் அக்கௌண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் 35,000 போட்டுருணும். இது புரியுதா? ரைட்டு. இப்போ இன்னொன்று நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் பேலன்சிங் ஃபிகர் வஷிதா, புரியுதா? இந்த 19 லேக்ஸ் 2,000 இப்போ இங்கே எல்லாம் இது போட்டிங்களா? இப்போ இந்த 26 லேக்ஸ் 25 லேக்ஸ் 52,000 மைனஸ் 6 லேக்ஸ் 50,000 19, இதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பேலன்சிங் ஃபிகர். புரியுதா? நார்மலாக நம்மளுக்கு எது பேலன்சிங் ஃபிகராக வரும்னா, இங்கே பிஎன்எல் அக்கௌண்ட் தான் நார்மலாக வரும், கரெக்டாக? ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் இது பண்ணும்போது. பட் இங்கே வந்து இதுதான் உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர். நீங்கள் சொல்லுங்கள் வஷிதா. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கேஷ் வந்தது அப்படின்னா 19 லேக்ஸ் 2,000 வந்ததுன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் கோவெஞ்சருக்கு பே பண்ணமா, கோவெஞ்சர் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு பே பண்ணமா? இல்லை, கோவெஞ்சர் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு பே பண்ணும். இது வந்து கேஷு டெபிட்ல இருக்கு கண்ணா. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன்ல, அப்போ ஜாயிண்ட் வெஞ்சருக்குள்ள பைசா வருதுன்னு அர்த்தம் கண்ணா, கரெக்டா? இந்த ஜேர்னல் என்ட்ரி பாருங்க,
கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஜாயிண்ட் வெஞ்சர் வித் சுஜித் அக்கௌண்ட். கரெக்டா கண்ணா? அப்ப டெபிட் வாட் கம்ஸ்னா என்ன? ஜாயிண்ட் வெஞ்சருக்குள்ள இந்த பைசா வருதுன்னா co-venture is paying the joint venture. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் வருதா? 2 வருது. அப்பனா என்ன அர்த்தம்? credit what goes out. கரெக்டா? ஜாயிண்ட் வெஞ்சர் வித் பரத் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். இதான் பேலன்சிங் ஃபிகர். அப்ப credit what goes outனா என்ன? ஜாயிண்ட் வெஞ்சர் is paying சுஜித். ஓகேவா? இது புரியுதா? இதான் மீனிங். இங்க பேலன்சிங் ஃபிகர் வந்து 19 lakhs 2000. இங்க பேலன்சிங் ஃபிகர் வந்து 19 lakhs 2000. இது வந்து கோவென்ச்சரர் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு பே பண்றாரு. இது ஜாயிண்ட் வெஞ்சர் பிசினஸ் கோவென்ச்சரருக்கு பே பண்றது. அதான் மீனிங். ஸ்டெப் நம்பர் 2, ஜாயிண்ட் வெஞ்சர் வித் பரத் அக்கௌண்ட் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர். டேலி ஆகாது, பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். ஜாயிண்ட் வெஞ்சர் வித் சுஜித் அக்கௌண்ட் டேலி ஆகாது, பேலன்சிங் ஃபிகர் வந்துடும். நம்ம என்ன பண்ணணும்? இந்த மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர்ல இருக்கிற ப்ராஃபிட்டை இது ரெண்டுத்துலயும் அப்டேட் பண்ணி ஃபைனலி we will have to see who has to settle who. Either the joint venture is settling Sujit, or Sujit or joint venture is settling the co-venture, or co-venture is settling the joint venture. புரியுதா? ரொம்ப ஈஸியான கொஷின். சிலபஸ் 2016ல மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு இன்டர்ல சம்ஸ் வந்திருக்கு. ஸ்டேஜ் 1 ஃபவுண்டேஷன்ல மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு எம்சிக்யூஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நாங்க படிக்கும்போது எங்களுக்கு மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர்லேருந்து ஒரு ஒரு 5 மார்க்ஸ் கொஷின் கேட்பாங்க. அதாவது என்ன சொல்றது, இன்டர்ல சொல்றோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபவுண்டேஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூக்கு மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர். அதே மாதிரி இன்டருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனோம். இதே கொஷின் சிலபஸ் 2016ல ஐ திங்க் 2 வாட்டியோ 3 வாட்டியோ நான் பார்த்தேன். சிலபஸ் 2016 3 times. ஓகேவா? illustration 20. யார் படிக்கிறீங்க illustration 17? யார் படிச்சாங்க? இப்போ வஷிதா படிச்சாங்களா? சிவானி நீங்க படிங்க கண்ணா. த்ரீ பை ஃபோர்த் கண்ணா.
பெரிய செம்ம. ஸ்ரீச்சரன் இதுல இந்த ஷேர்ஸ் பார்ட் மட்டும் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஆம், மத்தபடி அப்படியே 16ல நம்ம என்ன அப்ரோச் பண்ணோமோ அதேதான். சரியா? வஷிதாக்கும் ஷிவானிக்கும், வஷிதா ஷிவானி சிலபஸ் 2016க்கு முன்னாடி இருக்கிற சிலபஸ் இருக்கு இல்லையா? இஃப் ஐ எம் ரைட், 2016க்கு முன்னாடி ஒரு சிலபஸ் வந்ததுடா. அதில் இந்த சம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் அந்த ஸ்கேனர்ல செக் பண்ணும்போது நிறைய வாட்டி வந்திருக்கு. அதனால ஆனா இப்போ கரண்டா இருந்த நியூ சிலபஸ்ல இது ஆ கரண்டா இருந்த நியூ சிலபஸ்ல இது வந்திருக்கான்னு தெரியல கண்ணா. ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இன்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல, எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல ஷான்ஸ் பார்ட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்ரீச்சர். ஓகேவா? சம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட். எம்மும் என்னும் ரெண்டு பேரை பார்ட்னர்ஷிப் ஒர்க் பண்றாங்க. 3:1 ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. They guarantee the subscription at a par of 10 lakh shares of rupees 1 each in U Limited. அவங்க வந்து எல்லா எக்ஸ்பென்சஸ் அப் டு அலாட்மெண்ட் ஆஃப் இது வரைக்கும் எல்லாம் பே பண்ணிடுறாங்க. ஓகேவா? issuing to them 50,000 other shares of rupees each fully paid together with a commission of 5% in cash which will be taken by M-க்கும் N-க்கும் 3:2 ratio. இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் இன்கர் என் தான் கேஷ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதாவது எம் இன்ட்ரடியூஸ்டு எம்என்என் கேஷ். எம்மோட எக்ஸ்பென்சஸ் இது, என்னோட எக்ஸ்பென்சஸ் இது. ஸ்ரீச்சரன் இப்போ ஒரு மெமராண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்க கண்ணா. இந்த எம் ஸ்டாம்ப் சார்ஜஸ், அட்வர்டைசிங், பிரிண்டிங் இதெல்லாம் எங்க வரும் ஸ்ரீச்சரன்? மெமராண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர்ல டெபிட் சைட்ல வருமா, கிரெடிட் சைட்ல வருமா? வெரி குட். அது நல்லா புரிஞ்சுதா? சேல்ஸ் ஒருவேளை சேல்ஸ் மாதிரி ஐட்டம் இந்த சம்லி வருதுன்னா டெபிட்ல வருமா, கிரெடிட்ல வருமா? சேல்ஸ் மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர் கிரெடிட். அந்த பேஸ் லைனிங் மாறவே மாறல. ஓகேவா? பேஸ் லைன் அப் பண்ணி நம்ம சொல்றோம் இல்லையா? ட்ரேடிங் அக்கவுண்ட் மாதிரியேனா all the expenses P&L மாதிரியேனா all the expenses will come in debit side. ரைட் ஹேண்ட் சைடில் all your sales details of unsold stock எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரும். ப்ராஃபிட்டை பேலன்சிங் ஃபிகராக நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்மேட் எங்கேயுமே மாறாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே வந்து நம்ம ரொம்ப யோசிக்கணும் இந்த மெத்தடில் அப்படின்னா, இந்த புக்ஸ் ஆஃப் எம்ல ஜாயிண்ட் வெஞ்சர் வித் என் அக்கௌண்ட்லேயும், இந்த புக்ஸ் ஆஃப் என்ல ஜாயிண்ட் வெஞ்சர் வித் எம் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம யோசிக்கிறோம். சரியா? ரைட். இப்போ சம் போலாம். அப்ளிகேஷன் வந்து 10 லட்சம் ரூபாய் ஃபில் ஷார்ட் ஆஃப் 10 லேக்ஸ், 30,000 ஷேர்ஸ் கம்மியாயிடுச்சோம். என்ன பண்றாரு? 30 rupees 30,000 அந்த ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு என்ன. ஓகேவா? கேரண்டி ஹவ் பீன் ஃபுல்ஃபில்ட். யூ லிமிடெட் ஹேண்டட் ஓவர் தி யூ லிமிடெட் என்ன பண்றாரு? அந்த வெஞ்சர் 50,000 ஷேர்ஸை ஹேண்டட் ஓவர் வெஞ்சரர்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அண்ட் கமிஷனும் கொடுத்துட்றாங்க. இது அண்டர் ரைட்டிங்னு ஒரு அண்டர் ரைட்டிங் சொல்லிட்டு எதாவது படிக்கிறீங்களா? யாராவது படிச்சிருக்கீங்களா அண்டர் ரைட்டிங்? கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் வரும். இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ஸ்ரீச்சரன் படிச்சிருக்க மாட்டாங்க. சிவானியும் வர்ஷிதாவும் படிச்சிருக்கீங்களா? அண்டர் ரைட்டிங்னு ஒரு அண்டர் ரைட்டர்ஸ். இந்த கான்செப்ட் எங்காவது நீங்கள் படிக்கும் போது டச்சா இருக்கா? தீரியா தெரியும், சம்மா என்ன பார்க்கலாம். ஓகே ரைட்டு. இப்போ அந்த அண்டர் ரைட்டர் இந்த கான்செப்ட் என்ன ஷாஸ்லன்னு நான் சொல்லிடுறேன். எம்என் ரெண்டு பேரும் கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் வித்து கொடுக்குறாங்க கம்பெனிக்கு. எப்போ இது நடக்கும்னா, கம்பெனியால தன்னோட ஷேரை விற்க முடியாம போற பட்சத்துல ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு என் கம்பெனியோட ஷேரை வித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப கம்பெனியோட ஷேர்ஸை வித்து கொடுப்பாங்க. எம்என்என் வித்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அதுதான் ஒர்க்கு. வித்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லும்.
இந்த கம்பெனின்றது இங்க யூ லிமிடெட், வித்து கொடுக்குற ஆளுங்க ரெண்டு பேர் எம் அண்ட் என்ன. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் அவங்கக்குள்ள பிரிச்சுக்கிறது 3:1. கம்பெனி இவங்களுக்கு 5% இன் கேஷ் வந்து கமிஷனாக பே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றது கமிஷன், அண்டர் ரைட்டிங் கமிஷன். இதில் வந்து என்ன ஆகுறதுன்னா 10 லட்சம் ஷேரில் 30,000 ஷேர் வந்து எம்மாலையும் என்னாலையும் விற்க முடியல. அதனால அங்கே வந்து ஃபேம் அண்டர் ரைட்டிங், பார்ஷியல் அண்டர் ரைட்டிங் ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ட்ரில் டவுன் பண்ணி போக வேண்டாம். என்ன இப்போ அந்த அண்டர் ரைட்டிங் அக்ரிமெண்ட்டில் எப்படி இருக்கும்னா, ஒருவேளை எங்களால் விற்று கொடுக்க முடியலன்னா நாங்கள் உங்கள் கம்பெனி ஷேரை எடுத்து உங்களுக்கு ஃபண்டிங் கரெக்டாக வரா மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா என்னாகும், எங்கே ஷேரை விற்று கொடுக்க முடியலையோ அந்த ஷேரை இந்த அண்டர்ரைட்டரே எடுத்துப்பாங்க. அந்த அண்டர்ரைட்டே விற்று கொடுக்காத சுச்சுவேஷன் அண்டர்ரைட்டரே எடுத்துக்கிற சினாரியோ தான் இந்த சினாரியோ. இந்த பேக்ரவுண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த சம்மோட பேக்ரவுண்டு யாருக்கு புரியல? நான் திருப்பி சொல்லணும்னா சொல்றேன். இந்த பேராகிராஃபோட பேக்ரவுண்ட் புரியுறதா? ஓகே. சிவானி உங்களுக்கு புரியுதா? சிவானி, சிவானிக்கு நல்லா புரியுதா? ஸ்ரீசரனுக்கு புரியுதா பேக்ரவுண்ட்? ஓகே. இந்த ரெக்கார்டிங் வேணா திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. இது ஒரு நியூ கான்செப்ட். ம், இட்ஸ் அ நியூ கான்செப்ட். ஓகே, அதனால திருப்பி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்துல இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 50,000 இவங்க பக்காவா இந்த 10 லட்சம் ரூபாய் வித்து தந்துடுறாங்க. ஆம், ஒரே நிமிஷம். 50,000, ஆமா 50,000 ரூபாய் வித்து தந்துடுறாங்க. issuing to them 50,000 other shares of rupees together with the commission fell short of 10 lakh shares by இல்ல இல்ல சாரி, நான் 10 லட்சம் ஷேர்ஸ் வந்து வித்து தந்துடுறாங்க. கீர்த்தனா, கீர்த்தனா குட் ஈவினிங் கண்ணா. கீர்த்தனா கேக்குதா? ஓகே. கீர்த்தனா ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ்னா, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் லிசன் பண்ணா லிசன் பண்ணிக்கோங்கண்ணா. ஒரு 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். இப்போ இங்க என்ன ப்ராப்ளம் தெரியுமா? இதை நம்ம எப்படி மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர்ல எடுத்துட்டு வர போறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ். இப்போ இப்போ காஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ என் வந்து எடுத்துக்கிறாரு? 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் இவரே எடுத்துக்கிறாரு. அதனால 30,000 ரூபாய் எல்லா எக்ஸ்பென்சஸையும் இங்க போட்டுருணும். மித்ரா குட் ஈவினிங் மித்ரா. எல்லா எக்ஸ்பென்சஸையும் போட்டுரும். இது 2 மினிட்ஸ் முடிஞ்சிடும் மித்ரா அண்ணா. தேங்க்ஸ்மா. 4,000, 3,000, 3,000, 2,000 எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஓகே, பிரிண்டிங் சார்ஜஸ்லாம் போட்டிங்கன்னா மொத்தமாக 4 3 7 7 3 10 2 12 3 15 வரும், ரெண்டு சேர்த்து. இப்போ இது வந்து மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு எக்ஸ்பென்ஸ். மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு வந்து இங்கே வந்து எது மேம் வந்து இன்கம் ஜென்ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேருக்கு கமிஷன் தான் இன்கம் ஜென்ரேட்டிங். கமிஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து? 3/4 2/5 மொத்தமாக 50,000 ஷேர் விற்று கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000த்துல இல்லை இல்லை சாரி சாரி 10 lakhsல 5% எவ்வளோ ஸ்ரீச்சரன் வருது? கால்குலேட்டரில் போடுங்க கணா. 10 lakhsல 5%. இந்த 50,000ல இவங்க 3:2 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா? கமிஷனை 3:2 ரேஷியோ. ஸோ 50,000ல 3:2 ரேஷியோனா 30,000, ரிமைனிங் 20,000. இது ஒரு லாபமா? அதை தவிர அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹோல்டிங்ஸை வந்து சோல்டு பை வெஞ்சுரர் என்
அவங்களுக்கு 18,000மும் ஒரு 50,000 கிடைக்கிறது சேல் ப்ரொசீட்ஸ். ஓகேவா? எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறதுனா 18,000. அதுவும் அவங்களுக்கு லாபமா? அப்போ அவங்களுக்கு இன்கம் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம், அவங்களோட எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணி ரிமைனிங் வருது தான் ப்ராஃபிட் ஆன் வெஞ்சர். இந்த 54,750 நம்ம என்ன பண்ணணும், இந்த புக்ஸ் ஆஃப் எம் ஜாயிண்ட் வெஞ்சர் வித் என் அக்கௌண்ட்ல இங்கே மூவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 18,250 என்ன பண்ணணும், இந்த புக்ஸ் ஆஃப் என் ஜாயிண்ட் வெஞ்சர் வித் எம் அக்கௌண்ட்ல 18,250 பண்ணோம். அவளோட எக்ஸ்பென்சஸ் அவளோட இன்கம் போட்டதுக்கு அப்புறம் இங்க பாருங்க கண்ணா, டூ பேங்க் 15,215 வருதுல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாயிண்ட் வெஞ்சர் எம்முக்கு பே பண்றாங்க. பை பேங்க்னா என்ன அர்த்தம், ஜாயிண்ட் வெஞ்சர் இஸ் கலெக்டிங் ஃப்ரம் என், அதான் மீன். புரியுதா? சேம் கான்செப்ட். இங்க வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் 16ன்றது ஒரு டிபிக்கல் ஒரு பொருள் வித்து பொருள் ஒரு ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை ஒரு ஒரு அமௌண்ட்டுக்கு நான் விற்கிறேன். அப்புறம் அந்த பொருள் விற்கும் போது எனக்கு எக்ஸ்பென்சஸ் இங்க அந்த பொருள் ரிலேட்டடா வருது. இல்லஸ்ட்ரேஷன் 16. இல்லஸ்ட்ரேஷன் 17 வந்து ஷேர்ஸ். ஷேர்ஸ் இவ்வளோக்கு வாங்கி, ஓகேவா, கமிஷன் இவ்வளோ வருது, கமிஷன் இவ்வளோக்கு விற்கிறேன் நான் அதே ஷேர்ஸை. ஸோ இது வாங்கிறது இது விற்கிறது அதே கான்செப்ட். இங்கே ஷேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கு, அங்கே கூடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கு, அவ்வளோ. ஸோ நல்லா போட்டு பாருங்க, இந்த சம் நல்லா போட்டு பாருங்க. மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர் நல்லா போட்டு பாருங்க அக்கா. சரியா? இன்டர்ல மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர், அப்புறம் மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு பார்ட்னர்ஷிப்பில் படிப்போம். இந்த மெமரண்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. என்னன்னா நிறைய பேர் இதை விட்டுட்டு விட்டுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட நான் ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபார் ஃபவுண்டேஷன் முடிக்கிறேன். ஸ்ரீச்சரன், ஐம் கம்ப்ளீட்டிங் கண்ணா. ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்